எப்படி வருவார்களோ இருந்து எத்தனை நேரம் அமர்ந்திருந்து பார்ப்போம். சாமி மன்னா எப்படி நம்மளோட மாமன் எப்பொழுதுமே நம்ம அழைத்த மட்டுமே வருவார்கள். பொறுப்பாத கம்பளங்களை மனித பாருங்க வாரில தந்தார்களா சரி நாமா கும்பிட்டு எல்லாருமே மாமா எப்படி என்றால் மனரஞ்சித என்று சொல்லக்கூடிய நறுமலர்களை கொய்து பன்னிரால் பாதம் கழுவி பட்டாடையால் நீரணத்தி தங்களுடைய திருவடி பாதத்துக்கு வணக்கம் செய்த சரண மாமா. ஆனால் மைத்துனர்களே உன்னுடைய மாமன் திருவடி பாதங்கள் படித்தபடினாலே எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி மாமா அறிவிக்கின்றீங்க?
நகுலனே சகாதேவா தங்க பாஞ்சாலி என்னுடைய நாமங்கள் சிறப்பாய் வாழ்ந்திடுவீர்கள். ஒன்று கவலைப்பட வேண்டாம். ஆனால் மாமா என்றுமே நாங்க அழைத்து போல மட்டுமே வருவீர்கள். இன்றைய தினம் நாங்க அழைக்க வந்திருக்கின்றீர்கள். அந்த பாதியான தெரியவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் மாமா. ஆனால் தர்மா எப்படின்னா அன்றொரு நாளையில அந்த படுபாவின் நயவஞ்சகன் உங்களுக்கு எத்தனை நயவஞ்சகம் செய்தான்? ஒன்றா இரண்டா 70 ஏற்றல் அடங்காது. வாயால் சொன்னா வையகம் இடம்பிடிக்காது. 12 ஆண்டு கானகம் மனம் ஓட்டினார். அத்தனை நயவஞ்சகம் செய்து இப்பொழுது நீங்கள் கானகத்தில் இருக்கின்றது கேள்விப்பட்டு உங்களை பாதுகாக்க ஓடி ஓடி வந்தேன் தர்மா. தர்மா நாட்டுக்கு சென்று அந்த துரியோதன மனைவி பிறந்தவர்களுக்கும் அவருடைய தன்னையர் காந்தாரிக்கும் அநேகமான குறிகளை சொல்லிவிட்டு சென்னல் நவதானியங்களை வாங்கிட்டு வந்தா மட்டுமே ஒருவருடைய காலம் கழிக்கலாம். அப்படி ரூபங்கள் எடுக்க வேண்டும் தர்மலிங்கம். ஆனால் மாமா முன்னொரு அன்றொரு நாளையில் அந்த பாதியான தெரியாதே தன் மன பெருமாள் அறியாமல் துணிந்து உரிந்து துன்பங்கள் செய்தானே மீண்டும் நம்ம தேசத்துக்கு அனுப்பித்தினா அவன் என்ன செய்வனா மாமா. ஒன்று கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய மாமன் அருகிலே துணை வந்து உங்களை பாதுகாத்து லட்சித்து வருகின்றேன். ஒருபோது அஞ்ச வேண்டாம் மைத்துனர்களே. அப்படி ஆகட்டும் மாமா. எப்படி தங்க பாஞ்சாலி நீ கொரத்தியாகவும் சகாதேவன் குழந்தையாகவும் ரூபங்களை எடுக்க வேண்டும். முடிந்தால் என்ன முடிய விட்டார் என்ன நீங்கள் முடிந்தால் என்ன முடிய விட்டால் என்ன பாரத போர் நடந்தது என்ன நடக்க விட்டால் அண்ணன் தர்மராஜன் பட்டத்தை ஆண்டால் என்ன ஆள விட்டால் என்ன
திரும்பி பேசு. பாரதபோர் நடந்தாலும் நடக்க விட்டால் என்ன? அண்ணன் தர்மராஜன் பட்டத்தை ஆண்டாள் என்ன ஆள விட்டால் என்ன? அண்ணன் தர்மராஜன் பட்டத்தை ஆண்டாள் என்ன ஆள விட்டால் என்ன? பத்தினி கூந்தல் முடிந்தால் என்ன முடிய விட்டால் என்ன? அத்திபுரம் 56 தேசத்தையும் அந்த அத்திபுரம் 56 தேசத்தையும் சரியா வட்டியை தந்து தந்தா அந்த மாட்டலி திரௌபதிக்கு நான் மைந்தனாக சென்று போவேன். மைந்தனாக சென்று போவேன் மாமா. இல்லவட்டல் வரும்போது செல்ல மாட்டேன் மாமா. இல்லவட்டல் நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன் மாமா. அப்படியா நகலா இந்த சகதேவனே? அப்படியே சகதேவனே. ஆகட்டும். ஆனால் கேளுங்கள் சபையர்களே, கேளுங்கள் சபையர்களே. இப்படி சகதேவ கண்மணி ஒரே பிடிவாதமாக 10 திங்கள் முடிந்தால் என்ன முடிய விட்டால் என்ன? பாரத போர் நடந்தால் நடக்க விட்டால் என்ன? அண்ணன் தர்மராஜன் பட்டத்தை ஆண்டாள் என்ன ஆள விட்டால் என்ன? பத்தினி கூந்தலை முடிந்தால் என்ன முடிய விட்டால் என்ன? அந்த அத்திபுரம் நகரம் 56 தேசத்தையும் சரியாக வெட்டிய தந்தாள் மாட்டலி திரௌபதிக்கு மைந்தனா செல்லுவேன் இல்லைன்னா ஒருவரும் செல்ல முடியாது தெரிவிக்கின்றார். சகதேவ கண்மணி கேட்டது போலவே சத்தியம் கொடுக்கின்றேன். எப்படி என்றார் அந்த அத்திவா நகரம் 56 தேசத்தையும் சரியாக வெட்டியை தருவேன் என்று சத்தியம் கொடுக்கின்றேன். பிடிக்கல் சத்தியம். ஆகட்டும். காரணம் எப்படி என்றால் பள்ளியிலே இருக்குங்கால பகை செய்த பெரிய ராஜா உள்ளளவு அறிந்திருக்க உறப்பட்ட ஜெகனி மாமன் தள்ளியே நடப்போம் என்று தமையான பகடையாடி இப்ப கள்ள வேஷங்கள் பூண்டு காணக தெரிய கண்ணி உத்தமி வருவதி வந்தால் படுவதி பட்டியல வேண்டும். அப்படியே ஆகட்டும். சரி ரெடியா குறைச்சி உள்ளே போ ஆனால் கேளுங்கள் சபையர்களே, எப்படி என்ன இப்படி எதிர்பார்த்த பாண்டவர்களை துரியோதனன் செய்த வந்தகத்தில் மாயவர் வந்து பார்த்து விட்டு இப்படியே சென்றால் பிழைக்க முடியாது என்று சொல்லி பத்திரி வாஞ்சாலியை குரத்தையாக வடிவமெடுத்து பாலன் சகோதரனை பொறுப்புடலை உட்கார வைத்து அஸ்திரபர நாட்டுக்கு சென்று அந்த பெருந்திரவளத்தின் காந்தாரியம்மனுக்கு பலவிதமான குறிகளை சொல்லிவிட்டு சென்னல் நவதானங்களை வாங்கிட்டு வர வேண்டும் என்று சொல்லி மாயோடு கட்டளையிட இப்பொழுது மலநாட்டு குர்த்தியானவள் கர்ப்பராகி வருகின்றாள். அன்னவரால் மத்த விஷயத்தினால்
Thank you.